வணக்கம். இன்றைக்கி நாம் சிக்கன் நக்கெட்ஸ் செய்ய போகிறோம். இந்த சிக்கன் நக்கெட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு எல்லாமே ரொம்பவே வந்து பிடிக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நாம் சிக்கன் நக்கெட்ஸ் பண்ணுறதுக்கு போன்லெஸ் சிக்கனாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாத்தையுமே பிழிஞ்சிட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் வந்து குறைப்பாக, அதாவது 1லேருந்து 2 தடவை மட்டும் பல்ஸில் போட்டு எடுத்துக்குவோம். ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒரு 2 தடவை மட்டும் சிக்கனை வந்து பல்ஸில் போட்டு வந்து அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூட வந்து தேவையான அளவு வந்து உப்பை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை சேர்க்குறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அந்த 1/2 டீஸ்பூன் வந்து கரெக்டான அளவில் இருக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகரை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இது கூடவே இட்டாலியன் சீசனிங் பவுடர் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, வெறும் துளசியும் வந்து ஓமவல்லி இலையும் நல்லா காய வச்ச பொடி தான் இது. இதில் நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வந்து சேர்த்துக்குவோம். இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான். இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை நம்ம வந்து விட்டுறலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இப்போ வந்து பாலை சேர்க்குறேன். 1/4 கிலோ சிக்கனுக்கு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலை சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவில் வந்து இருக்கும். நம்ம பாலை சேர்த்து செய்கிறதுனால உள்ளுக்குள்ளே வந்து நல்லா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். பால் கூட சிக்கனை நல்லா கலந்த பிறகு நம்ம இன்றைக்கி வந்து ஒரு முட்டையை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் வந்து உடச்சி வந்து இதில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வந்து 2 ப்ரெட்டை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு 2 தடவை நீங்கள் பல்ஸில் போட்டு அடிச்சிங்க அப்படின்னா நல்லாவே வந்து பொடியாகி வந்துடும். இந்த மாதிரி பக்குவத்தில் நமக்கு கிடச்சிரும். இதை எடுத்து நம்ம வந்து சிக்கன் கூட வந்து கலந்துக்கலாம். நம்ம பிரெட் தூள் கூட வந்து இப்போ வந்து சிக்கன், முட்டை இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ப்ரெட்டை வந்து நீங்கள் சேர்த்து கூட அடித்து பொடி பண்ணி நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண சிக்கனை குறைஞ்சது 1 மணி நேரத்துக்காவது ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 3 மணி நேரம் வரைக்குமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு பண்ணலாம். அப்போ தான் நல்லா நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் வந்து இதை வந்து சிக்கனை வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன சின்ன பீஸாக ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸை இப்போ வந்து பிரெட் க்ரம்ஸில் வந்து நம்ம நல்லா வந்து இது மாதிரி எல்லா பக்கமும் படுற அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம வந்து செஞ்சுக்கலாம். உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா ப்ரெட்டையே நம்ம இதை வந்து பொடி பண்ணி நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். எல்லா சிக்கன் பீஸ்லேயுமே நம்ம இப்போ வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து சேர்த்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை நம்ம வந்து எண்ணெயை வச்சு நல்லா வந்து பொரிச்சு எடுத்துருவோம். சிக்கன் பீஸெல்லாம் நம்ம வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு இப்போ நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து எண்ணெயை வந்து எடுத்து வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சிக்கனை வந்து ரெடி பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கன் பொரிச்சிட்டு மிச்சம் இருக்கிற எண்ணெயை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து கொஞ்சமாகவே வந்து அளவாக எடுத்துக்குவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன் பீஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொரிச்சு நல்லா எல்லா பக்கமுமே வந்து நல்லா வெந்து வர அளவுக்கு திருப்பி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்ல சிக்கன் பீஸ் எல்லாமே வெந்து கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இதை எடுத்து வந்து பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். நீங்கள் வேக வைக்கிறப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வெந்து ரெடியாகி வந்துருச்சு. இதை வந்து எல்லா பீஸையுமே நம்ம இதை எடுத்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடுவோம். இப்போ நாம் டேஸ்டியான அதே சமயம் நல்ல கிறிஸ்பியான குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சிக்கன் நக்கெட்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.